ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசியிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள், எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒன்றுமே நடக்கலைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் பொய் பொய், ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒன்றுமே முன்னேற்றம்னு இல்லை, எல்லா ஜோசியருமே பொய் தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர எங்கள் குடும்பத்தில் நல்லதே நடக்கலை, எனக்கும் நல்லது நடக்கலை. இதுதான் உங்களோட ஆற்றாமையே, அதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஏன்? இப்போ உங்களுக்கு தெளிவாக நம்ம பதில் வருது. ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்கணுன்னு தான் நினைந்தோம், இப்போ அதை பதிவு வரத்துக்கு வாய்ப்பு, கண்டிப்பான ஒரு நல்ல பதிவு. இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மிதுன ராசி அன்பர்கள், அப்போ தான் புரியும். இப்போ முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சனி, குரு, இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத வச்சு நம்ம பிளானட்டரி பொசிஷன் சொல்கிறோம். ஆனால் அதே சமயம் பார்வைகள்னு ஒன்று இருக்குல்ல, தலைப்பில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இன்ட்ரடக்ஷனில். என்னென்னா குரு பகவானுக்கு 5, 7, 9 சிம்மராசியை கன்னிராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார் குரு பகவான். அதேமாதிரி சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 மேஷ ராசியை பார்க்குறார், சிம்ம ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அந்த வகையில் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தில் எப்படி நீங்கள் உஷாராக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல உங்கள் ராசியில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகங்களோட பார்வையும் இல்லை, நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா பொய் பொய்ன்னு, இப்போ தெளிவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க கமெண்ட்ஸு. நீங்கள் தெளிவே இல்லாத போது அந்த கமெண்ட்ஸ் எப்படி உங்கள் எண்ணம் வரும்? அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு புரியுது. ஸோ ராசியில் எந்த கிரகமும் இல்லை, பார்க்கலங்கிறதுனால உங்களுக்கு மனசு தெளிவாக இருக்குது. அந்த தெளிவை பிடிச்சிக்கங்க, அதை வச்சு அற்புதமாக வாங்க. ஏன்னா ராசி தான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடம் கடகம். அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகமும் இல்லை, ஒரு கிரகம் பார்வையும் இல்லை. சூப்பர். தனவரவு நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ தனவரவு வந்துட்டுருக்கு. இல்லற வாழ்க்கை தான் சரியில்லை, அதை பின்னாடி வருவோம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனவரவு பரவாயில்லை, மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடுறதையா, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது, பரவாயில்ல, சேர்க்கலை அப்படின்னாலும் சமாளிக்கிறேன் அப்படின்னு. வாக்குறுதிகள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எப்போவுமே மிதுனராசி அன்பர்கள் நிறைவேற்றி வச்சுருவீங்க. அதெல்லாம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை அற்புதமாக நிறைவேற்றிடுவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களோட வாய் எதையாவது ஒன்று பேசிட்டு மாட்டிக்கிறீங்க, அதுதான் மைனஸ் பாயிண்ட். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா இது ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அடுத்தது குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருவீங்க, கரெக்டாக ஆசிட்டிஸ் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க. அடுத்தது சகாய்ஸ்தானம் 3ஆம் இடம், தைரியம், வீரியம், நண்பர்கள்,
உடன்பிறப்புகள், முயற்சி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வையை பார்க்குறார். 7ஆம் பார்வைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைட்டுங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்து 3, 10 பார்வை கூட கொஞ்சம் நம்ம அப்படி அப்படி சரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ரோட்டில் போயின்ட்டுருக்கோம், டிராஃபிக்கில் போயின்ட்டுருக்கோம். இப்போ பைபாஸில் போயின்ட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டுக்கு ஓரமாக நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் அந்த ரோடை பார்த்துட்டு போனால் போகிறோம். ஆனால் இது பாருங்கள், டிராஃபிக்கில் போகும்போது நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் எதிர்த்தாப்புல பின்னாடி எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா பின்னாடி இருக்கிறவன் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவன் வந்து மோதிடுவான், இல்லை சைடில் இருக்கிறவன் வந்து மோதிட்டு கத்துவான். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையை உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க. உங்களோட முயற்சிகளை முடக்கிறார். உங்களோட முயற்சிகளை முடக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுலேருந்து வெளியில் வரணும். எப்போவுமே சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அப்படியே உல்டாவாக செயல்பட்டீங்க அப்படின்னா அவரோட பார்வை உங்களுக்கு பலமாக தான் இருக்கும், பலவீனமாக இருக்காது. சரியா? ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அப்படியே வந்தீங்கனால சக்ஸஸ்ஃபுல். சரி, அடுத்தது சுகஸ்தானம், 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது உட்காந்துட்டுருக்கார், சுகத்தை தடுத்துட்டுருக்கார். அப்படியே 4ஆம் இடத்துல இருந்துட்டு இது இல்லடா சுகம், ஆன்மீக விஷயம் தாண்டா சுகம், பேரின்பம் தாண்டா சுகம், சிற்றின்பம், நீ உலக வாழ்க்கையில் இருக்க, மாயையில் இருக்க, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல குருவோட 5ஆம் பார்வையும் விழுறதுனால சுகத்தை ஓரளவுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடச்சிட்டு. அந்தந்த நேரத்துக்கு சினிமாவுக்கு போயிட்டு வரீங்க, ட்ராமாவுக்கு போயிட்டு வரீங்க, பீச்சு அது இதுன்னு போயிட்டு வரீங்க, இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்தது பஞ்சமஸ்தானம், 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் இல்லை. இந்த இடத்த பிடிச்சிக்கணும். நீங்கள் என்ன ஆன்மீகத்தில் நீங்கள் அப்படியே உள்ளே வந்துக்கோங்க. கோவில் அதெல்லாம் போயிட்டு வாங்க, திருவிழாக்களில் போங்க, திருப்பணிகளில் ஈடுபடுங்க, உழவார பணின்னு சொல்கிற பற்றியெல்லாம் அதிலெல்லாம் ஈடுபடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது பகை ருண ரோகம், 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கார். தைரியமாக இருக்கீங்க, தைரியத்துக்கு குறைச்சல் இல்லை. அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை, பரபரப்பாக தான் இருக்கீங்க, அதிலெல்லாம் ஒரு மைனஸும் இல்லை. அடுத்தது கடன் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கீங்க. சாதாரண மிதுன ராசி அன்பர்கள் கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவலையாக இருப்பீங்க, கடனை அடைச்சா தான் நிம்மதின்னு. ஸோ அது உண்டு. ஆக அந்த இடத்துல குரு பகவான் தனது 7ஆம் பார்வையும் பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள். அப்படின்னாலும் சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையும் அங்கே பார்க்குறாரு. நம்ம படத்தில் பாருங்கள், 10ஆம் பார்வையும் அங்கே விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் 50-50 தான் ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா முயற்சிகள் செய்கிறீங்க, உத்தியோகத்தில் சில நேரங்களில் சக ஊழியர்களே உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க, எதையாவது ஒன்று பேசுகிறாங்க. அதேமாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கனாலும் அண்ணன் ஒன்று சொல்கிறார், தம்பி ஒன்று சொல்கிறார், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. கணவன் மனைவின்னு எடுத்திங்கன்னா மனைவி எதையாவது ஒன்று சொல்கிறாங்க, இல்லை கணவன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை துணை மூலமாக ஏதோ குழப்பம். சரி, குழந்தைகள் மூலமாகவும் குழப்பம். இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. இந்த 50-50 அனுபவிக்கக்கூடியது. இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கேர் எடுத்து கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இடத்துல என்ன பேசுகிற வார்த்தை, வாக்கு கரெக்டாக இருந்தீங்கன்னா நல்லது. அடுத்து களத்திரஸ்தானம், 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகங்களோட பார்வையும் இல்லை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை துணையோட அனுசரித்து அப்படியே கும்மி அடிச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் சூப்பராக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அளவில் அவங்க வருவாங்க. அடுத்து அஷ்டம ராசி, 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு தனது 9ஆம் பார்வையை பார்த்துட்டுருக்கார். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், கவலையே படாதீங்க, சந்தோஷமாக இருக்கும். சரியா? தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் மனசில் நினைக்கிற காரியங்களை அற்புதமாக செயல்படுத்திப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். அடுத்தது பாக்கியஸ்தானம், 9ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே வக்ரகதியில் இருக்கார். ஓரளவுக்கு உங்களுக்கு சில காரியங்கள் இந்த வக்ரகதியில் நடக்கும், சில காரியங்கள் இழுபறியாகலாம்.
அதனால் நீங்கள் டிசைட் பண்ணி எந்தெந்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. அடுத்தது ஜீவனஸ்தானத்தில் ராகு இருந்துன்னு உங்களை பிழிஞ்சு எடுத்துன்னு இருக்கார். ராகு என்றைக்குமே பிரம்மாண்டம். ஒரு வேலைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எழுதணும் அப்படிங்கிற இடத்துல 20 பக்கம் எழுதுகிற மாதிரி வைப்பார். எழுதிகிட்டே இரு அப்படின்னு. ஏன்னா அதுவும் பிரம்மாண்டம் தானே. ஆக பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறவர் இந்த ராகு. ஸோ தொழிலில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகணும், பெரிய லெவலில் பண்ணணும். அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எதெல்லாம் மைனஸோ அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அப்போ உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு உத்தியோகத்தில் பரபரப்பாக இருங்க, கண்டிப்பாக ஒரு வெற்றி. அடுத்தது லாபஸ்தானம் 11ஆம் இடம் அப்படிங்கும்போது எப்போவுமே 10ஆம் இடம் நல்லா இருந்தால் லாபம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும். 10ஆம் இடத்துல செவ்வாய், சனி இதெல்லாம் இருந்தால் ரொம்ப விசேஷம். சூரியன் இதெல்லாம் வந்து அரசாங்க வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே சமயம் 11ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 10 நல்லா இருந்தால் 11 ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு நல்லபடியாக வரும். ஆனால் 2 இடமும் பார்க்கணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். அப்போ லாபத்தை இவனுக்கு எப்படா கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பார். லாபத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்பார். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், லாபத்தை எப்படி விருத்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா சனீஸ்வர பகவான் அற்புதமாக உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். எப்போவுமே நம்ம ஆப்போசிட்டாக திங்க் பண்ணணும். நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, ஆப்போசிட்டாக திங்க் பண்ணணும். தப்புன்னு நினைக்கும் போது அதை ரைட் பண்ணணும். சரியா? ஆக இந்த லாபத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறத நீங்கள் உட்காந்து பார்க்கணும். அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். போகிறோம், இது ஒன்று போகிறோம் உங்களுக்கு செலவுக்கு. 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடம் தூக்கம் கெட்டு போகும். வேலைக்கு சாப்பிட முடியாது. திடீர்னு வேலை வரும், திடீர்னு வேலை வராது. நைட்டு வேலை வரும், நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, டேயில் தூங்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு போங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கிறேன்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த இடமாற்றத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 12ஆம் இடம் இடமாற்றமும் உண்டு. அப்போ நீங்கள் இந்த அயனத்தை மாற்றுறது, சயனத்தை மாற்றுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போய் படிக்கணும், வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கணும், தாராளமாக அந்த நேரத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் எதிர்பாராத செலவும் வரும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராதது நடக்கும். 8, 12 அப்போ அதேமாதிரி 6ம் அப்படி தான். 6ஆம் இடமும் மறைவு ஸ்தானம். 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு என்ன அர்த்தம்? இதுதான். எதிர்பாராமல் சில செலவுகளும் உங்களுக்கு வரலாம். அதனால் அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். ஆக இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொன்றா ஸ்கெட்ச் போட்டு. சில பேர் வந்து இதை கதைன்னு நினைக்கலாம், இதை வந்து ஏன் இழுத்துட்டுக்கிட்டே போய் இங்கே 1ஆம் இடம் 2ஆம் இடம்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னா, இந்த இடத்துல 1லேருந்து 12 என்னென்ன ஸ்தானம்னு நான் சொல்லிட்டேன். அந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்த இடத்த உண்டான வேலைகளை நம்ம செஞ்சு அதை வந்து நம்ம ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும். சரி, எந்தெந்த இடத்துல கிரகங்கள் ஒரு இதுவாக அசுப பார்வை இருக்குது அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சு அந்த அசுபத்தை சுபமாக மாற்றிக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. ஆக இந்த இடத்துல நீங்கள் என்ன பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னா, 2 கிரகங்களுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாலே போகும். சிவாலயம் போயிட்டு வாங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள். அடுத்தபடியாக நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் வியாழக்கிழமை போடணும். முடியலையா, குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஒரு 11 தடவை தினந்தோறும் சொல்கிறது தப்பு கிடையாது. வியாழக்கிழமை 27 தடவை சொல்லுங்க. அடுத்தது சனீஸ்வர பகவான் காயத்ரி சனிக்கிழமை சொல்லுங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். 27 தடவை சொல்லுங்க. முடிஞ்சால் 108 தடவை சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் 2 பண்ணினாலே உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் இந்த பிளானட்டரி பொசிஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.